வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அமைதி அமைதியது மனித குலம் அனைத்துக்கும் அவசியமே. அமைதி தனி மனிதனுக்கு அளிக்க தன் நிலை விளக்கம். அமைதி சமுதாயத்தில் அமைய அறநெறி வாழ்வு. அமைதி உலகில் நிலவ அனைத்துலக பேரரசு. மனது ஒருமை பேற்றால் மயக்கம் மாறும். உண்மை ஒளி தனது நிலையை விளக்கும். சமுதாயம் அறநெறியால் புனிதம் அடையும். உலகம் போரொழிந்து அமைதி பெறும். உலகம் போரொழிந்து அமைதி பெறும். உனதறிவை உயிரை உண்மையினை உணர்ந்தமைதி. உனதறிவை உயிரை உண்மையினை உணர்ந்தமைவீர். சாதி மத தேச இன மொழி பேத மாம் தலை தவித்து இருபாலோர் மனம் புரிந்து ஆதி எனும் பேராற்றல் அறிவியக்கம் அமைந்த ஒரு பருவுடலால் எல்லை கண்ட நீதி இவை அறிந்து இன்பம் அளவு மீரா நெறி கண்டு புலன் காத்து உலகோருய ஓதித்தவ வாழ்வதனை கடமை மூலம் உணர்த்தும் அறத்தொண்டு உலக அமைதி நல்கும். ஓதித்தவ வாழ்வதனை கடமை மூலம் உணர்த்தும் அறத்தொண்டு உலக அமைதி நல்கும். இறைவனது திருநிலையோடிணைந்த போது இன்ப துன்ப உணர்வுகளை கடந்து உயர்ந்து இறைவனது திருநிலையோடு இணைந்த போது இன்ப துன்ப உணர்வுகளை கடந்து உயர்ந்து மறைப்பொருளாம் அறிவு அதன் முழுமை பெற்று மாமைதி பெறும் அது பேரின்பம் ஆகும். மறைப்பொருளாம் அறிவு அதன் முழுமை பெற்று மாமைதி பெறும் அது பேரின்பம் ஆகும். நிறை அறிவு நிலை இந்த பேற்றை நினைந்தோ மறந்தோ உலகில் மனிதன் நிறை அறிவு நிலை இதே. இந்த பேற்றை நினைந்தோ மறந்தோ உலகில் மனிதன் அந்த துறை நோக்கி வாழ்க்கை கடல் நீந்துகின்றான். துணை குருவே வழி அறமும் தவமும் ஆகும். அந்த துறை நோக்கி வாழ்க்கை கடல் நீந்துகின்றான். துணை குருவே வழி அறமும் தவமும் ஆகும். எல்லை கட்டும் மனநிலையில் இன்பம் துன்பம் இரவு பகல் சிறிது பெரிது ஆண் பெண் கீழ்மேல். எல்லை கட்டும் மனநிலையில் இன்ப துன்பம் இரவு பகல் சிறிது பெரிது ஆண் பெண் கீழ்மேல். நல்லதுவும் அல்லதுவும் நாணம் வீரம். நல்லதுவும் அல்லதுவும் நாணம் வீரம். நட்டம் லாபம் என்ற அனைத்தும் தோன்றும். நட்டம் லாபம் என்ற அனைத்தும் தோன்றும். வல்லமையும் அதன் முழுமை நிலையாய் உள்ள வரை கடந்த மெய்ப்பொருளாம் அகத்துணர்ந்தால். வல்லமையும் அதன் முழுமை நிலையாய் உள்ள
வரை கடந்த மெய்ப்பொருளாம் அகத்துணர்ந்தால் அல்லலற்று அறிவு விழித்தும் விரிந்தும் அல்லலற்று அறிவு விழித்தும் விரிந்தும் அறிவு அறிந்த நிறை நிலையில் அமைதி காணும் அறிவு அறிந்த நிறை நிலையில் அமைதி காணும் அல்லலற்று அறிவு விழித்தும் விரிந்தும் அறிவறிந்த நிறை நிலையில் அமைதி காணும் அறிவறிந்த நிறை நிலையில் அமைதி காணும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க. வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கி கொண்டிருக்கும் ஞான ஆசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சுகுமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறைவணக்கம் பாட அருள்நிதி சங்கரி செந்திலம்மா அவர்களும், குரு வணக்கம் பாட அருள்நிதி சிவபாலா ஐயா அவர்களும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இறைவணக்கம். ஆதி எனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்தியங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பிறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலையுணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம், இன்பம் காண்போம். நன்றி. வாழ்க. குரு வணக்க பாடல். எப்பொருளை எச்செயலை எக்குணத்தை எப்பொருளை எச்செயலை எக்குணத்தை எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைந்தால் அப்பொருளின் தன்மயதாய் நினைப்போராற்றல் அறிவினிலும் உடலினிலும் மாற்றம் காணும். இப்பெருமை இயல்பூக்க நியதியாகும். இப்பெருமை இயல்பூக்க நியதியாகும். எவரொருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை
தரத்தினில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். பிறவி பயனை நல்கும். வாழ்க. நன்றி. வணக்கம். குருவே துணை. என்னை யான் அறிய வேண்ட இறைவா என் குருவாய் வந்தாய். என்னை யான் அறிய வேண்ட இறைவா என் குருவாய் வந்தாய். சென்னியில் சிந்தை வைத்தே சீர்த்தவம் முறையாய் செய்தேன். சென்னியில் சிந்தை வைத்தே சீர்த்தவம் முறையாய் செய்தேன். உன்னையே என்னுள் காட்டி உள் நிறைந்தறிவாய் நின்றாய். உன்னையே என்னுள் காட்டி உள் நிறைந்தறிவாய் நின்றாய். முன்னை சேர்வினை தூய்மைக்கே முயன்று அறநெறி வாழ்கின்றேன். முன்னை சேர்வினை தூய்மைக்கே முயன்று அறநெறி வாழ்கின்றேன். என்னை யான் அறிய வேண்ட இறைவாயின் குருவாய் வந்தாய். என்னை யான் அறிய வேண்ட இறைவாயின் குருவாய் வந்தாய். இறைவாயின் குருவாய் வந்தாய். வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று நமக்காக அருமையான ஒரு பஞ்சபூத நவகிரக தவம் நடத்திய அருள்நிதி சிவசங்கரி அம்மா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நிதி சிவசங்கரி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல் நலம், பொருள் வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வளமுடன். அனைத்து ஆண்டோர் பெருமக்களுக்கும், சான்றோர் பெருமக்களுக்கும், அறவழி நடப்பவர்களுக்கும் சுடரொளி திருநாள் வாழ்த்துக்கள், தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தொடர் நற்சிந்தனை வழங்கி வந்து கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர் அவர்களை அன்போடு அழைத்து அமைவோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்ற பெருமக்களே, இறை விஞ்ஞானம் வேதத்திரிய தொடர் சிந்தனையின் 20ஆம் பாகத்தில் உயிரின வரலாறு பற்றிய 9ஆம் அமர்வில் நேற்றைக்கு உடல், உயிர், ஜீவகாந்தம், கருமையம், மூளை, உள்ளம், மனம், புலன்கள் 8 இணைப்பிக்கும் ஜீவன் என்ற தத்துவத்திலே உடல், உயிர், ஜீவகாந்தம், கருமையம் என்ற 4 அம்சங்களை சிந்தித்தோம். இன்றைக்கு அடுத்த 4 அம்சங்களை சிந்திப்போம். 5வதாக மூளை. மூளை இல்லாமல் நாம் எதையும் உணரவோ அந்த அனுபவங்கள் கருமையத்திலே பதியவோ முடியாது. ஆனால் தூங்குகின்ற போது மூளை இயக்கம் செயல்படுவதில்லை. அதனுடைய பொறுப்பை முகுலம் என்ற ஒரு பகுதி ஏற்றுக்கொள்கிறது. அதாவது அது தான் இயங்கி நரம்பு மண்டலத்தை கட்டுப்படுத்த கூட வைத்துக் கொள்ளலாம். உடல் இயக்கத்தை பாதுகாக்கக்கூடியது. உணர்வு புலன்களை செயல்படுத்துவதற்கு மூளை வழியாகத்தான் முடியும்.
இந்த அனுபவங்களை புத்தி, சித்தம், அகங்காரம் என்று 3ஆக பிரிப்பார்கள். புத்தி என்பது புற மனம் அனுபவங்களின் மூலமாக சிந்திக்கக்கூடிய அறிவு. சித்தம் என்பது நடுமனம், மூளையை பயன்படுத்தி புலன்களை செயல்படுத்தக்கூடிய, அதாவது எது நல்லது கெட்டது என்று தேர்ந்தெடுத்து செயல்படக்கூடிய திறம். அகங்காரம் என்பது அடிமனம். இப்போ மூளையினுடைய செயல்பாடு எப்படி என்பதை நம்முடைய கணினியின் மூலமாக, கம்ப்யூட்டர் மூலம் கூட புரிந்து கொள்ளலாம். மானிட்டர் இல்லாமல் ப்ரோக்ராம் பண்ண முடியும், எல்லாமே சிப்பில் பதிவாகும். ஆனால் என்ன இருக்கிறது, எப்படி பதிந்து கொண்டிருக்கிறோம் என்பது புரியாது. இந்த ஸ்கிரீன் இருந்தால் தான் என்ன செய்கிறோம் என்பது நமக்கு தெரியும். இப்போ பார்வை இல்லாதவர்கள் கூட கம்ப்யூட்டர் யூஸ் பண்றாங்க, அவங்க ஸ்கிரீன் பார்த்து செய்யறது இல்லையே. ஸோ இது போல பதிதல் என்பது நேரடியாக உழப்பு. இந்த நாம் பயன்படுத்துகின்ற கம்ப்யூட்டர்ல கீபோர்டு, மானிட்டர், ஹார்ட் டிஸ்க் இவை எல்லாம் உள்ளது போல மனித கணினி, ஹியூமன் கம்ப்யூட்டர், இதுல கருமையம் என்பது ஹார்ட் டிஸ்க். 10 புலன்கள், அதாவது மெய்வாய், கண், மூக்கு, செவி என்ற உணர்புலன்கள், கைகள், கால்கள், வாய், எருவாய், கருவாய் என்ற செயல் புலன்கள், இப்படி 10 புலன்கள் பிளஸ் மனம் என்ற இயக்கம், இந்த 11 நம்முடைய கீபோர்டு. மூளை மானிட்டர், 10 புலன் இயக்கங்களும் மன இயக்கமும் மூளை என்ற மானிட்டர் வழியாக போய் கருமையம் என்ற சிப்பில் பதிகிறது. என்ன டிஃபரன்ஸு? கம்ப்யூட்டர்ல பட்டன் தட்டினா தான் வேலை செய்யும், மனிதன்ல தேவையில்லை. Human being is a cosmic computer devised by Almighty. No UPS, no virus, no limitation, non-stop, but cleaning is a must. Brain is the best coding and decoding system in the universe. எத்தனையோ லேட்டஸ்ட் கம்ப்யூட்டர் கண்டுபிடித்தது மனித மூளை தானே, அறிவு தானே. அடுத்ததாக மூளைக்கு அடுத்ததாக உள்ளம். உள் கூட்டல் அம் என்று 2 வார்த்தைகளாக பிரிக்கலாம். அம் என்பது பிரணவம், காந்த ஆற்றல். உள் என்பது உள்நோக்கி உள்ள. இப்போ அந்த உள்ளம் என்பது மூளை வழியாக போகின்ற அனுபவங்கள் எல்லாமே கருமையத்தில் போய் பதிகிறது அல்லவா? அப்போ உள்ளே போகக்கூடிய அலைகளை உள் அம், உள்ளம் என்று சொல்கின்றோம். பதிந்ததை ஆத்மா என்று சொல்கின்றோம். பிரதிபலிக்கின்ற போது அதை மனம் என்று சொல்கின்றோம். அந்த மன அலைகள் மூளையில மோதுகின்ற போது எண்ணம், புலன் வழியாக இயங்குகின்ற போது செயல்கள். அடுத்தது மனம். இன்றைக்கு சைக்காலஜி, மன இயல் துறை என்று பல காலமாக செயல்படுகிறது. சமீப காலங்களிலே சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் கிட்ட தான் பேஷண்ட் அதிகமா வர்றாங்க. காரணம் நமக்கு ஓரளவுக்கு புரியும். மனம் சார்ந்த உடல் நோய்கள் என்று இப்போ குறிக்கிறோம், சைக்கோசோமேட்டிக் டிசீசஸ், மனம் சார்ந்த உடல் நோய்கள். அப்ப மனதிலே ஏற்படக்கூடிய டென்ஷன், ஸ்ட்ரெஸ், இதெல்லாம் உடல் நோய்கள் உருவாவதற்கும் காரணமாகிறது என்பதை சமீப காலத்தில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இந்த மனம் எங்கே இருக்குதுன்னு கேட்டா எல்லாரும் மார்பை காட்டுவாங்க, அறுத்து பார்த்தா நுரையீரல் இருக்கும், இருதயம் இருக்கும். மனம் எங்கப்பா? யாரும் கண்டுபிடிக்கல. மனநோய் வல்லுநர்களுக்கு மனம் எங்க இருக்குன்னு தெரியாது. ஏதோ மருந்து கொடுக்குறாங்க, ட்ரீட்மெண்ட் தர்றாங்க. ஆனா மனம் என்றால் என்ன என்பதை யாரும் டிஃபைன் பண்ணல. தத்துவங்களிலேயும் மனதை பத்தி நிறைய பேசியிருக்கிறாங்க, எழுதியிருக்கிறாங்க.
இன்றைக்கும் நிறைய பேர் யூடியூப்ல பேசிட்டு தான் இருக்கிறாங்க. வாட் இஸ் மைண்ட் என்ற கேள்விக்கு டெஃபினிஷன் கிடையாது. மனம் என்றால் என்ன என்ற கேள்விக்கு டெஃபினிஷன் கிடையாது. இப்ப மகரிஷி என்ன சொல்றாங்க அப்படின்றா, நம்முடைய அனுபவங்களே ஆத்மாவில் பதிந்திருக்கின்ற முன்வினை தன்வினை, பிறப்பதற்கு முன் இருந்த எல்லாமே சஞ்சித கர்மா என்ற மூல சொத்து. 3 வயது முதல் நாம் செய்து பெற்ற அனுபவங்கள் எல்லாமே பிரார்த்த கர்மா என்ற தன்வினை. இந்த முன்வினையும் தன்வினையும் இணைந்துதான் பின்வினைக்கான புகுவினைக்கான ஆகாமிய கர்மான்னு சொல்கிறோமே, அதற்கான எண்ணத்தை தோற்றுவிக்கும். எண்ணம் சொல் செயலாக பரிணமிக்கும். அப்ப இந்த மனதுக்கு என்ன ஒரு சாமியம் என்றால், ஆத்மாவில் உள்ள அனுபவங்களே மனம் என்ற பெயரில் புறப்பட்டு உடல் முழுவதும் பரவி மூளையிலே மோதுகின்ற போது இந்த மனதில் உள்ள அனுபவங்கள் மீண்டும் காலம், தூரம், பருமன், வேகம் என்ற டீகோடிங் சிஸ்டம் அது 4 அலகுகளிலே விரித்து காட்டப்படுகின்ற போது எண்ணமாகவும், அவற்றையே புலன் வழியாக இயக்குகின்ற போது செயலாகவும் அனுபவிக்கின்றோம். அப்போ மைண்ட் இஸ் நத்திங் பட் கேரக்டரைஸ்ட் பை யோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஃபங்க்ஷனிங் த்ரூ பிரெயின் அண்ட் சென்சஸ். இதுதான் மனசுக்கான டெஃபினிஷன். மனம் என்பது வாழ்க்கை அனுபவங்களை சுமந்து ஜீவாந்த களத்தின் வழியாக உடல் முழுவதும் பரவி மூளையிலேயும் புலன்களிலேயும் செயல்படக்கூடிய ஒரு காந்த களம், ஜீவாந்த களம். அவ்வளவுதான். அப்ப மனம் பிறக்கின்ற இடம் ஆத்மா, முடிகின்ற இடம் மூளை. மனம் ஆத்மாவில் உள்ள தன்வினை முன்வினை பதிவுகள் எல்லாம் சிலவற்றை, முன்வினைகள் எல்லாம் நமக்கு அவள் நினைவில் வராதுங்க. தன்வினை இது மலரும் நினைவுகளாக மீண்டும் அதை நினைவுக்கு கொண்டு வந்து சுக துக்கங்களிலே ஆழ்ந்துவிடும். அதனால்தான் மனம் ஏன் சிக்கலாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அது நிகழ்காலத்திலே அதற்கு நிலைப்பதற்கு வாய்ப்பு இல்லை. நிகழ்காலம் என்பது அறிவு சார்ந்தது, அனுபவம் இல்லாத நிகழ்வு. அப்ப நிகழ்காலத்திற்கு என்ன அளவுகோல்? ஏற்கனவே நாம் சொன்னது போல, சுத்தவெளியிலிருந்து இறைத்துகள் தோன்றுகின்ற போது ஒரு புள்ளியில் துவங்குகின்ற வேகம் மீண்டும் அதே புள்ளியில் அல்லது புள்ளிக்கு அருகில் வருகின்ற போது ஒரு சுற்று என்று சொல்கின்றோம். இந்த ஒரு சுற்றுக்கான காலம்தான் காலம் பிறக்கின்ற இடம். அப்ப மனம் இந்த நிகழ்காலத்தில் நிற்க முடியுமா? அது அறிவு சார்ந்தது. ஆனால் எப்போதும் கடந்த காலத்தை பற்றிய அனுபவங்களை நினைவு கூறுவதிலேயோ அல்லது எதிர்காலத்தை பற்றிய திட்டங்கள் தீட்டுவதிலேயோ பயணித்துக் கொண்டே இருக்கும். நிகழ்காலத்தில் செயல்படுவது மிக கடினம். அதனால்தான் அந்த அறிவை நிகழ்காலத்தில் பயன்படுத்திவிட்டால் கடந்த எதிர் 2 காலங்களையும் தவிர்த்துவிட்டு நிகழ்காலத்திலே வாழக்கூடிய பக்குவம், லிவ் இன் தி பிரசன்ஸ் சொல்வார்கள். அதான் நிம்மதியான, நிறைவான, அமைதியான, வெற்றிகரமான வாழ்க்கை. ஏன்னா இந்த பதிவுகளின் தாக்கம் இல்லாத நிலையிலே செயல்படுகின்ற மனம் அறிவாக செயல்படுகிறது. அப்ப மனதை விட அறிவின் செயல்திறம் அதிகம் தானே, சிறப்பு தானே. எனவே வாழ்க்கையின் வெற்றிகள் அனைத்திற்கும் அடிப்படை அறிவின் செயல்பாடு, நிகழ்காலத்தின் வெளிப்பாடு. அப்ப நிகழ்காலத்தில் வாழ்கின்ற பக்குவத்தை பெறுவதே ஞானத்தின் உச்சகட்டம். இப்போ மனதின் அலைகளை EEG, எலக்ட்ரோஎன்செஃபலோகிராம், அது தமிழ்ல அழகான வார்த்தை இருக்குங்க. மூளை மின்னலை வரைவு கருவி என்று சொல்வார்கள். மூளை மின்னலை வரைவு கருவி. இப்ப இதுல மகரிஷி சொன்ன அற்புதமான கருத்து, மனதை அளக்கவும் முடியாது, அளக்குவதற்கு கருவியும் கிடையாது.
ஆனா நாம் என்ன சொல்றோம்? மைண்ட் ஃப்ரீக்வன்சி பீட்டா, ஆல்பா, தீட்டா, டெல்டா 4 வேகத்துல பிரிக்கிறோம். அப்ப மனதுக்கு அளக்கிற கருவி இருக்குதானே என்று பொதுவாக நினைக்கலாம். ஆனா இந்த எலக்ட்ரோ என்செஃபலோகிராம் என்ற வார்த்தையை தமிழ் படுத்துகின்ற போது மிக அற்புதமாக அது தமிழ் படுத்திருக்கிறார்கள். மூளை மின்னலை வரைவு கருவி. அதாவது மூளையில் எலக்ட்ரோட்ஸ் மூலமாக ஏற்படக்கூடிய நுண்ணிய அதிர்வுகள். அது மூளையில எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது, அது மூளையுடைய அனுபவங்கள் இந்த கருவியிலே, மூளையின் அதிர்வுகள் இந்த கருவியில எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இந்த கணக்கு தான் அது ஒரு காகிதத்திலே வரைகிறது. இந்த ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் என்று வரைகிறது. அப்ப மனதை அளப்பதற்கு கருவி கிடையாது. ஏன்னா மனம் என்பது ஆத்மாவிலே பிறந்து மூளையிலே முடிந்து போகிறது. ஆத்மாவிலே பிறந்து உடல் முழுவதும் பயணித்து மூளையிலே முடிந்து போகிறது. அப்போ இந்த கருவி எங்க அளக்கிறது? மூளையில அளக்கிறது. அப்ப மூளையிலே அந்த மூளை செல்களின் அதிர்வுகளைத்தான் இது அளக்கிறது. மனசு அளக்கல. அந்த அதிர்வுகளைத்தான் 40 முதல் 14 பீட்டா ஃப்ரீக்வன்சி, 13 முதல் 8 ஆல்பா, 7 முதல் 4 தீட்டா, 3 முதல் 1 டெல்டா, 0 அதான் சுத்துவெளி. இந்த 3 முதல் 1 அந்த 1க்கும் 0க்கும் இடையில நின்ற போதுதான் மகரிஷி அவர்கள் சுத்தவெளியிலிருந்து எப்படி இறைத்துகள் பிறக்கிறது என்பதை கண்டெடுத்ததை நாம் ஏற்கனவே சிந்தித்திருக்கின்றோம். இப்ப ஆத்மாவில் விளக்கும் சக்தியாக வெளிப்பட்டு மூளையில் மோதுகின்ற வரைக்கும் உள்ள அலைகள், அதான் மனம். இப்போ இந்த 8 அம்சங்கள், உடல், உயிர், ஜீவகாந்தம், கருமையம், மூளை, உள்ளம், மனம். அடுத்தது புலன்கள். புலன்களை 2 பகுதிகளாக பிரித்திருக்கின்றோம். ஒன்று செயல் புலன்கள், மற்றது அந்த செயல்கள் மூலமாக பெறுகின்ற உணர்வுகள், அதாவது அறிவின் வெளிப்பாடு. இது செயல் புலன்கள் உயிர் இயக்கம், உணர்ப்புலன்கள் காந்தத்தின் தன்மாற்றம். அந்த காந்த தன்மாற்றத்தை கொண்டுதான் இந்த செயல் செய்கின்ற போது பெறக்கூடிய சுகதுக்க உணர்வுகள் எல்லாம் அறிகிறோம். இப்போ ஜீவன் என்ற தகுதிக்கான 8 அம்சங்களில் இறுதி புலன்கள். இதுல இந்த புலன்களை கொண்டு, அறிவை கொண்டுதானே ஆயிரக்கணக்கான பொருட்களை வாழ்க்கை வசதிகளாக உருமாற்றி தரமாற்றி அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். இவை அனைத்தும் எதற்காக உற்பத்தி செய்யப்படுகின்றன என்றால், செயல் புலன்களுக்கு மாற்று கருவி, துணை கருவிகளே நாம் கண்டெடுத்த அத்தனை விஞ்ஞான கருவிகளும். இப்போ சைக்கிளிலிருந்து ஆகாய விமானம் வரைக்கும் பாருங்களேன், கால்கள் செய்கின்ற வேலை. அதை துரிதமாக செய்யக்கூடியது போக்குவரத்து சாதனங்கள். அதே போல மூளை செய்யக்கூடிய வேலையை துரிதமா செய்யணும், கால்குலேட்டர், கம்ப்யூட்டர். என்ன 2 கருவிகளுக்கு துணை கருவி போட முடியாது. இப்ப கண்கள் சரியா பார்வை தெரியல, அதுக்கு ஒரு துணை கருவி லென்ஸ், கான்டாக்ட் லென்ஸ் வச்சோம்னாக்க மற்றவங்களுக்கு தெரியாது பார்வை குறைபாடு இருக்கா இல்லைன்னு தெரியாது, சரி பண்ணிடுறோம். காதுகளுக்கு சரியா கேட்கல, அதுக்கு ஹியரிங் எய்டு போட்டுறோம். அப்போ கை கால்களுக்கு துணை கருவி இருக்குது, கண்களுக்கும் துணை கருவி இருக்குது, காதுகளுக்கும் துணை கருவிகள் இருக்குது, மூக்குக்கு இல்லை, அப்புறம் வாய்க்கும் இல்லை. 3வது சந்ததி விருத்திக்கான இது இல்லை. அதுல சொல்லலாம் செயற்கை என்ன சொல்லுவாங்க, ஆர்டிபிஷியல் சொல்றாங்களே, செயற்கை கருவுறது, டெஸ்ட் டியூப் பேபி.
டெஸ்ட் டியூப்ல நீங்க கருவை உருவாக்கினாலும் அது தந்தையின் உயிரணுவு தான், வளர்கின்ற இடம் தாயின் கருப்பை தான். அந்த அமால்கமேஷன் மட்டுமே டெஸ்ட் டியூப்ல நடக்குதே தவிர மூலம் இங்க இல்லைன்னா அது ஒண்ணும் செய்ய முடியாது. டெஸ்ட் டியூப்ல வளர்க்க முடியுமா? அதுவும் முடியாது. தாயின் கருப்பைக்கு தான் போயாகணும். அப்போ சுவாசம் அது இருந்தா தான் வாழ்க்கை. அதன் பிறகு இந்த சுவாசத்தை நிலைப்படுத்துகின்ற இந்த உடலுக்கு மூலம் உணவு. இதுக்கு ஒரு சப்ஸ்டியூட் கருவி போட முடியாது. நாம தான் சாப்பிட்டாகணும். அதே போல இனவிருத்திக்கான செயலும் நாம் தான் செய்தாகணும். இந்த 2 வேலைகளுக்கும் சப்ஸ்டியூட் போட முடியாது. எனவே உடல் பசிக்கும் வயிற்று பசிக்கும் கழிவு நீக்குதலுக்கும் மாற்று கருவி கிடையாது, கண்டுபிடிக்க முடியாது. சரி, இத பிறகு எதுக்கு இவ்வளவு வசதிகள், இவ்வளவு செல்வத்தை சேர்க்கிறோம் என்றால், இந்த புலன்களிலே ஏற்படக்கூடிய சுகங்கள் ஒன்றுதான் மற்றவரோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற போது அவருடைய ஆல் அவர் டிமாண்ட்ஸ் ஆர் நாட் பேசிக் டிமாண்ட்ஸ், ஒன்லி கம்பேரிட்டிவ் டிமாண்ட்ஸ். அவங்கள பார்த்து இவங்கள பார்த்து அதை விட நாம நல்லா இருக்கணும், நிறைய அனுபவிக்கணும், நிறைய சொத்து சேர்க்கணும். இந்த ஆணவத்தின் வெளிப்பாடு தான் இத்தனை தேவைகளே தவிர உடலுக்கு என்ன வேணும் பார்த்தீங்கன்னா அது ஒரு எல்லைக்குள் அடங்கி போகும். இப்படி உடல், உயிர், ஜீவகாந்தம், கருமையம், மூளை, உள்ளம், மனம், புலன்கள் என்ற 8 அம்சங்கள் இணைந்த சிறப்பு இயக்கமே ஜீவன்கள். அதிலே உச்சகட்டம் மனிதன். பஞ்சபூதங்களில் விண்ணிலும் நெருப்பிலும் ஜீவன் வாழ முடியாது, ஏற்கனவே பார்த்துட்டோம். அப்ப கடல், நிலம், ஆகாயம் 3இல் வாழ் உயிர்களுக்கு கணக்கெடுத்த 8ல் ஒன்று இயங்கவில்லை என்றால் அது ஜீவன் என்ற சிறப்பை இழந்து விடுகிறது, பருப்பொருளாக பேசப்படுகிறது. அப்போ விண் முதல் மனித உடல் வரையும், இறை துகள் முதல் ஜீவாத்மா வரையும், விண் முதலாக உயிரின் கூட்டாக்கிய இந்த உடல் வரைக்கும் மற்றும் இறை துகள் முதல் ஜீவாத்மா வரைக்கும் இறைநிலையின் பயணமே அறிவின் பயணம், த ஜேர்னி ஆஃப் கான்சியஸ்னஸ். இதுதான் பிரபஞ்ச வரலாறு, இதுதான் உயிரின வரலாறு. உடல் அளவில் எல்லை கட்டிய சிற்றறிவால் இந்த வரலாறுகளை அறிய முடியாது. எனவே மடல் விரிந்த பூ எனவே மலர்ந்த மதி கொண்டு மண் உலகில் வாழ்வோர்கள் மயக்கம் நீங்கி வாழ்க. இதெல்லாம் தெரிஞ்சாதான் உடம்புக்கு என்ன வேணும், வாழ்க்கைக்கு எவ்வளவு வேணும், எப்ப வேணும், எதுக்கு வேணும் என்ற கேள்விகளுக்கான விளக்கம் கிடைக்கும். விளக்கம் கிடைக்கின்ற போது என்னதான் மிகச்சிறந்த உச்சத்தை தொட்டு விட்டாலும் வச்சுங்களேன், எலான் மஸ்க் செத்து போயிட்டா எத்தனை பேர் நினைவில் வைத்திருப்பாங்க? அவ்வளவுதான் வாழ்க்கை. உலகத்துக்கே ஐநா சபைக்கே தலைவராக இருக்கலாம். இறந்து போனா எத்தனை நாள் வச்சிருப்பாங்க? வாழ்ந்தவர் கோடி, மறைந்தவர் கோடி. சரி, இந்த யாராவது சரித்திரம் எழுத போறாங்களா? ஒரு வார்த்தை, இவர் இந்த உச்சத்தை தொட்டார் இந்த காலகட்டத்துல, சரித்திரம் கொஞ்சம் எழுதி வைப்பாங்க. நம்முடைய சரித்திரத்தை யாராவது எழுதுவாங்களா? நாமளும் நிறைய சாதிச்சிட்டோம், நிறைய சொத்து சேர்த்தோம், நிறைய படிச்சு வேலையெல்லாம் பார்த்துருக்கிறோம், குழந்தைகளெல்லாம் பிரமாதம் வளர்த்தா ஆளாக்கி இருக்கிறோம், பேர குழந்தை வளர்த்துக்கிறோம். இந்த சரித்திரத்தை யாரும் எழுதுவாங்களா? யாரும் எழுத மாட்டாங்க. சரி, நானே எழுதிச்சிடுறேன், யாரா படிப்பாங்களா? இவ்வளவுதான் வாழ்க்கை. நேற்று வந்து இன்றிருந்து நாளை போகும். இங்கே நடந்ததெல்லாம் முடிந்து போன நாடகமாகும். எனவே இதை புரிஞ்சுட்டு வச்சுங்களேன், ஆட்டோமேட்டிக்கா வாழ்க்கை மிக மிக எளிமையாக மாறிவிடும். இந்த கருத்தை மகாகவி பாரதர் மிக அற்புதமாக குறிப்பிட்டிருக்கின்றார். அதை நாளை அமர்விலே சிந்திப்போம் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இன்று உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.
வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அருமை. தொடர் சிந்தனை வழங்கி வந்து கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர் ஞான ஆசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுச்சாமி ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பெயர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம், நீள ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம் இது. வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி பிரதீப் துரை ஐயா அவர்களும், பிரம்மஞான கவி பாட அருள்நிதி ஸ்ரீராம் ஜேபி ஐயா அவர்களும், உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி சிவசங்கரி சிவபாலாம் அவர்களும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுலகிற்கோர் ஆட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்த்தல், தேர்திருவிழா தவிர்த்தல், சிறுவர்க்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கமொழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பிரம்மஞானக்கு இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் மாற்றல் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்விண்ணாம் நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காண்டமாம் மறைப்பொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை மலைக்காதீர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம் முறையாய காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற பிரம்ம ஞானமாம். வாழ்க வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள், தவத்தை வெளிநடத்தியோர், நச்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வு மகிழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகின்றது. இறையருளும் குருவருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இறைநிலை உணர்பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.